ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் அருள். வெல்கம் பேக். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி சீரியலோட ரிவ்யூ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். ஸோ கடைசி வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன சொல்ல போகிறதான்னு பார்க்குறீங்க? ஆமாங்க, நம்ம மல்லி வந்துட்டு விஜய் வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு வெண்பாவை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்மளோட ரஞ்சிதாவோட பாட்டி இருந்துட்டு மல்லியை உள்ளே அலோவ் பண்ணாமல் சண்டை போட்டு அமுச்சிடுறாங்க. உடனே நம்ம மல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சத்தம் போடுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு நம்ம விஜய் எழுந்து ஓடி வராருங்க. வெளியே எழுந்து வந்து என்னங்க பண்ணுறது, ஒரு யூஸும் இல்லைங்க. ஏன்னா விஜயும் சொல்லிடுறாங்க, யார் வேணால் வந்துட்டு போகிறதுக்கு இது ஒன்றும் திறந்து வீடு கிடையாது, திறந்து வீட்டில் நாய் தூந்த மாதிரி வந்து போகிறது சத்தம் கிடையாது, ஸோ யாரும் வந்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லிகிட்டு இருக்கப்போ நம்ம மல்லி விஜய்கிட்ட கெஞ்சுறாங்க, ஒரே ஒரு முறை மட்டும் நான் வெண்பாவை பார்த்துட்டு போயிடுறேன், என்னை ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்கள், விடுங்கன்னு கெஞ்சுறாங்க. ஆனால் நம்மளோட விஜய் எதுக்கும் அலோவ் பண்ணுறதா இல்லைங்க. அவருக்கு மனசு கல் நெஞ்சு ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. ஸோ அதனால் அலோவ் பண்ண மாட்டேறாங்க. அதனால் உன்னை நான் உள்ளே விட மாட்டேன், நீ கிளம்பு, இதுக்கு மேலே தேவையில்லை, என் பொண்ணு நீ இல்லாமல் இருப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க நம்மளோட மல்லி. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்க. இன்னொரு பக்கம் நம்மளோட மல்லியோட அண்ணாவோ அண்ணியோ தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டு எங்கடா மல்லி ஆளை காணுமேன்னு தேடிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு தெரியாத விஷயம், நம்ம மல்லி அங்கே இல்லை. ஸோ வெளியே வந்து பார்த்துட்டு அவங்க வாசப்பட்டியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்துட்டு மல்லிகிட்ட இனிமேல் நீ தேவையில்லை, இங்கே வராத அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம ரஞ்சிதாவும் மல்லிக்கிட்ட போடி வெளியே, அவங்க தான் போக சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, மல்லி முடியாதுன்னு சொல்ல, உடனே நம்ம ரஞ்சிதா மல்லியோட கழுத்தை பேக் சைட்லேருந்து பிடிச்சி அப்படியே தள்ளிட்டு போகிறாங்க. ஆனால் விஜய் என்னடனா குண்டு பாட்டிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்னு தெரியுமா, நான் மல்லி திரும்ப வந்தால் ஏற்றுக்க மாட்டேன், நீங்கள் இந்த வீட்டிலே இருங்க, போகாதீங்க அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அந்த வீட்டிலே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குண்டு பாட்டியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம விஜய் தடுக்கலை. இதனால் மல்லியை கழுத்தை பிடிச்சி நம்மளோட ரஞ்சிதா வெளியே தள்ளிடுறா. தள்ளின உடனே மல்லி அழுந்துக்கிட்டே என்ன பண்ணுறது தெரியாமல் சோகமாக இங்கே நம்மளோட விஜய் வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு நடந்தே போகிறாங்க. ஆட்டோ இல்லை, பஸ் இல்லைங்க, ரொம்ப தூரம் ட்ராவல். இவ்வளோ கஷ்டப்பட்டு வெண்பாவை பார்க்க வந்த மல்லியை இப்படி அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க. ஆனால் நம்ம விஜய் கண்டுக்க பண்ணுறாங்க. என்னங்க பண்ணுறது, இதுதான் வாழ்க்கை. நம்ம எவ்வளோ தான் ஒருத்தங்களுக்கு உண்மையாக இருந்தாலும் அவங்க நமக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்றத நம்மளோட எண்ணமாக இருக்கலாம், ஆனால் அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ யாரையும் நம்ம முழுசாக நம்பக்கூடாதுங்க. அது விஜயாக இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப்பில் முக்கியமான யாராக இருந்தாலும் சரி, ஒரு லிமிட்டேஷன் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? இன்னொரு நான் முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு, அது என்ன முக்கியமான விஷயம்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இனிமேல் என்னோடய வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ண போகிறேங்க. ஏன்னு தானே கேட்குறீங்க? ஏன்னா இத்தனை நாள் வந்துட்டு எங்கள் ஊரில் 5G இல்லாத இருந்துச்சு, இப்போ 5G வந்துருச்சுங்க. ஸோ உங்களுக்கு குட் குவாலிட்டியில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? சரி, ஓகே. என்னோடய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான வீடியோ உங்களுக்காக அடுத்த வீடியோவிலும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, டாடா, see you, bye bye.